கோவை வெள்ளலூர் மகாலிங்கபுரம் பகுதியில் தெருநாய்க்கள் வருவதைக் கண்டு கல்லை எடுத்து விரட்ட முயன்ற சிறுவனை நொடிப்பொழுதில் நாய்க்கள் சுற்றி வளைத்தன. பயத்தில் சிறுவன் கத்தி கூச்சலிட மகனின் சத்தம் கேட்டு அலறி அடித்துக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த தந்தை கனப்பொழுதில் மகனை காப்பாற்றிய வீடியோ வெளியாகியுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமலா. பரிமலா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கோவையில் குழந்தையை சுற்றி வளைத்த தெரு நாய்களிடமிருந்து கனப்பொழுதில் காப்பாற்றிய தந்தையின் வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. கோவை வெள்ளலூர் மகாலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த நபர் இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தனது மகனையும் இறக்கிவிட்டு அவரது வீட்டிற்குள் சென்றிருக்கிறார். அப்போது அந்த பகுதியில் இருந்த 4 தெருநாய்கள் குழந்தைகளை நோக்கி ஓடி வந்துள்ளது. இதனை பார்த்த அந்த சிறுவன் அச்சமின்றி கீழே கிடந்த கல்லை எடுத்து நாய்களை விரட்ட முயன்றுள்ளார். ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாத தெருநாய்கள் நொடிகளில் சிறுவனை சுற்றி உழைத்தது. தெருநாய்கள் சுற்றி உழைப்பதை பார்த்து சிறுவன் கூச்சலிடவே கூச்சல் சத்தம் கேட்டு வீட்டிற்குள் சென்று கொண்டிருந்த தந்தை விரைந்து வந்து சிறுவனை மீட்ட நிலையில் அங்கிருந்து தெருநாய்கள் வந்த வேகத்தில் திரும்பி இருக்கின்றனர். இந்த காட்சிகள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. அதில் சிறுவன் 4 தெருநாய்கள் வருவதை பார்த்தும் கல்லை எடுப்பதும், அதே போல நொடிகளில் தெருநாய்கள் சிறுவனை சுற்றி உழைப்பதும், அச்சத்தில் இருந்த சிறுவனை கனப்பொழுதில் தந்தை காப்பாற்றுவதும் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அண்மை காலமாகவே தெருநாய்கள் குழந்தைகளை கடிக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வரக்கூடிய நிலையில் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதோடு மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பொதுமக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.